ஹலோ வேஸ் அனைவரும் ஒவ்வொரு துறவியும் கடவுள் பக்தர் தான் அப்படி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. பிருந்தாவனம்னாவே எல்லோருக்கும் தெரியும். ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு மூலையிலுமே ராதே ராதே என்ற குரல் கேட்டே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பக்தர்கள் எங்கேயுமே இருப்பாங்க. அப்படிப்பட்ட பிருந்தாவனத்தில் தான் ருத்ரபிரேம் என்ற ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துல ஒரு பயங்கரமான உண்மை மறைஞ்சிருந்தது. நடந்ததா என்ன? அதாவது ருத்ரபிரேம் ஆசிரமம் வெளில இருந்து பக்கத்துக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஏன்னா வெள்ளை சாரி அணிஞ்சு பெண்கள் அந்த ஆசிரமத்துல எங்கேயுமே நிரம்பி இருப்பாங்க. ஒரு ஆசிரமத்துக்கு விஜய் என்ற ஒரு பத்திரிகையாளர் வராரு. அவருக்கு வரத்துக்கு முக்கிய காரணம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பள்ளித்தோட ஒருத்தர் போன் பண்ணிருக்காரு. அவரு ஒரு பத்திரிகையாளர். போன் பண்ணி ருத்ரபிரேம் ஆசிரமம், அந்த ஆசிரமம் வெளில இருந்து பார்க்கறது தான் சொர்க்கம், ஆனா உள்ள நடக்கிற பயங்கரமா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி தெரியுமா அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டு ஒரு நிமிஷம் விவேக் அதிர்ச்சி ஆகுறாரு. உடனடியா பத்திரிகையாளர் விவேக் அந்த ஆசிரமத்துக்கு வருகிறாரு. அதுவும் தனியா என்னதான் நடக்குது அப்படின்றத கண்காணிக்க அங்க வராரு. அதுக்கு பிறகு நடந்ததுதான் அதிர்ச்சியானது. அவர் வந்து பார்க்கும்போது அந்த ஆசிரமமே ரொம்ப அமைதியா இருக்கு. முக்கியமா எல்லா பெண்களும் வெள்ளை சரி கட்டிருக்காங்க. சில பெண்கள் செடிகள் தண்ணி ஊத்துவாங்க, சில பெண்கள் வந்து துடைக்கிறாங்க, பலரும் பல விதமான வேலைகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்பதான் விவேக் ஒரு பெண்ணிடம் வந்து ஆசிரமம் எப்படி நடந்துருக்கு அப்படின்னா, ஆசிரம வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா அவர் கேட்கிறாரு. அப்ப அந்த பெண்ணு அமைதியா தலை குனிஞ்சிடுறா. இப்ப அந்த பெண்ணு சொல்றா, இந்த ஆசிரமத்தை பத்தி உண்மை தெரிஞ்சுக்கணும்னா இரவு 7 மணிக்கு 7ஆம் எண் அறைக்கு நீங்க சென்றா எல்லாமே புரியும் அப்படின்னும் அவர் சொல்றா. மாலையில அந்த ஆசிரமத்தோட முதன்மையான குரு பிரேம்ஸ்ரீ அங்க வராரு. அவருடைய கண்கள்ல ஒரு ஈர்ப்பு இருக்கு. அவர் அமைதியா சொற்பொழிவு ஆற்றுறாரு. இந்த இடத்துல எல்லோரையும் பாக்குறாரு. நானே சிவன், நானே பிரம்மா அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு அந்த பக்தர்களும் பயங்கரமா ஆரவரிக்கிறாங்க. இப்ப சொற்பொழிவை முடிச்சுட்டு அவர் கிளம்புறாரு. இப்ப அந்த 7ஆம் நம்பர் என்ன தேடிட்டு போறான். நிறைய அறைகள் இருக்கு, எல்லா அறைகளும் சாத்திருக்கு. இப்ப 7ஆம் நம்பர் அறைக்கு அவன் செல்றதுக்கு நினைக்கிறான். அங்க சில பாதுகாவலர் இருக்காங்க. இப்ப அவங்க குரு தியானத்துல இருக்காரு, அங்க செல்ல முடியாது அப்படின்னும் மறுத்திடுறாங்க. இப்ப அவனோட அறைக்கு திரும்புறான். இப்ப இந்த ஆசிரமத்துல என்ன நடக்குதுன்றத நம்ம எப்படியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். மறுநாள் வந்து பகல் நேரத்துல அந்த அறைக்குள்ள நுழைஞ்சிடறான். இப்ப அவன் அறைக்குள்ள நுழைஞ்சு கையில ஒரு கேமராவும் ஒரு மைக்ரோஃபோனும் வச்சுக்கிறான். இப்ப என்ன நடக்குதுன்றத கண்காணிக்கிறான். அதே போல இரவு 7 மணி ஆகுது. அந்த அறையை பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. மிகப்பெரிய இரும்பு கதவுகளும் இரும்பு தூண்களும் பதிச்சு ஒரு மர்மமான அறையா இருக்கு. இப்ப பிரேம்ஸ்ரீ வராரு, அமராரு. இப்பதான் ஒரு அமைதியா தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 2 பெண்கள் அந்த அறைக்கு வராங்க. இப்ப இதை பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சியா வராரு. அதுல ஒரு பெண் 24 வயசு, ஒரு பெண்ணுக்கு 17 வயசு தான் ஆகுது. இப்ப அந்த 17 வயசு பெண் மேல கைய வைக்கிறாரு. முகத்தை பார்த்து என்ன சுவாமி பண்றீங்க அப்படின்னு அவ கேட்கிறா. இப்பதான் பிரம்மா உன்னுடைய உடலை இறங்கிறது நினைக்கிறாரு அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்ப அனைத்தையுமே விவேக் ரெக்கார்ட் பண்ணிக்கிறான். 40 நிமிஷம் ஆகுது. 40 நிமிஷம் கழிச்சு அந்த பெண்கள் வெளில வராங்க. இப்ப அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அங்க ஒரு பெரிய துணி வச்சு திரைசீலையை கட்டிருக்கிறதால அது எல்லாமே மறைஞ்சிருந்தது. அந்த உள்ளார இருந்த அந்த பெண்ணை தேடி அங்க போறான். இப்ப அந்த பெண்ணு பாத்திரம் கழிட்டு இருக்கா. அந்த பெண்ணிட்ட போய் இங்க என்ன நடந்தது ரெக்கார்டை போட்டு அவனும் காட்டுறான். இப்ப அதை கேட்டு அவ சொல்றா, இது தினந்தோறும் நடக்கிறதா அப்படின்னும் அவ சொல்றா. இது கேட்டு ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறான். மறுநாளாவது எல்லோரும் பதட்டமா இருக்கிறாங்க. என்னன்னு அவங்களுக்கு உண்மையே புரியல. இப்ப ஒரு பெண்ணிடம் என்ன நடக்குது அப்படின்னு, ஏன் இவ்வளவு பரபரப்பா இருக்கு அப்படின்னு அவன் கேட்கறான். வைதேகியை காணுமா அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. வைதேகி இந்த ஆசிரமத்துக்கு மூத்த பக்தர். கடந்த 3 வருஷமா கடவுளுக்கு சேவையாற்றி வர. அவ நேற்று திடீர்னு காணா போயிட்டா அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அவருக்கும் ஒன்றும் புரியல. சரி அப்படின்ட்டு அந்த ஆசிரமத்தை சுத்தி வராரு. இப்பதான் அங்க ஒரு பாடஞ்ச கட்டடம் இருக்கு. அந்த கட்டடத்துள்ள போய் பாக்குறாரு. அங்க பலவிதமா சுவர்ல எழுதிருக்கு, என்ன தொடாதே அப்படின்னு ஏதோ ரத்தத்தால எழுதிருக்கு. இதை ஒரு நிமிஷம் பார்த்துட்டே இருக்காரு. இப்ப அங்க ஒரு டைரி கிடைக்குது. அந்த டைரியை பாக்குறாரு. அந்த டைரியில வைதேகி அப்படின்னு கையெழுத்தும் போட்டிருக்கு. அவளே சொந்தமா அந்த ஆசிரமத்தை பத்தி எழுதிருக்கா. அதை படிக்க அவருக்கு வேர்த்துருது. இந்த பிரம்மஸ்ரீ மாதிரி மோசமானவங்க இந்த உலகத்திலே கிடையாது. ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு நடக்கிற கொடுமை, இவ்வளவு கொடுமைகள் நடக்குது. ஒரு நாள் என்னிடம் பிரம்மஸ்ரீ வந்து என்னுடைய தலையை தொட்டாரு. என்னுடைய அப்பா மாதிரி அவர் நினைச்சிட்டு இருந்தார். இப்ப திடீர்னு பிரம்மாவே உன்னுடைய உடல்ல இறங்க நினைக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப உன்னை பத்தி நான் உண்மையில சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னும் அவர் எழுதியிருக்கா. இது அன்னைக்கு முதல் நாள் டேட்டு. இப்பதான் விவேக்கு உண்மை புரியுது, இதுல ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு. இந்த உண்மை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அன்னைக்கு மாலையில குருவுக்காக எல்லோருமே காத்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பிரம்மஸ்ரீயும் அங்க வராரு. அவர் அமர்ந்திருக்காரு. அவர் கண்ணை மூடி தியானம் பண்றாரு. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு கண் விழிக்கிறாரு. விவேக் இருக்கிறான். சுவாமி, நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப அவர் சொல்றாரு, எந்த கேள்வினாலும் கேளு மகனே அப்படின்றாரு. அதே போல நீ ஒரு இளைஞன், இதுக்கு மேல நீ நிறைய கத்துக்கணும், என்ன வேணாலும் கேளு அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்பதான் சேவை என்றால் என்ன அப்படின்னு அவன் கேட்கறான். அவர் சொல்றாரு, நல்ல கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க போறாரு. அந்த நேரத்துல விவேக் வைதேகி மாதிரி சேவை செய்யணுமா அப்படின்னும் அவன் கேட்கறான். இதை கேட்டு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறாரு அந்த பிரம்மஸ்ரீ. இந்த இடத்துல அவர் கண்கள்ல கோபம் கொந்தளிக்குது. முதல் முறையா அவருடைய குரல்ல நடுக்கம் ஏற்படுது. சுவாமி, உன்னை பத்தி இந்த உலகமே அறிஞ்சிக்க நினைக்கிறாங்க, என்ன நடந்துன்னு சொல்லு அப்படின்னு லைவ்ல போட்டு
வீடியோ வந்து எடுக்கிறான். இந்த நேரத்தில் அவரு, நீ யாரிடம் விளையாடுற தெரியுமா, இந்த ஆசிரமம் கட்டுறதுக்கு நான் 30 வருஷமா உழைச்சிட்டு இருக்கேன், இந்த ஆசிரமத்தை அவ்வளோ சீக்கிரம் முடக்க முடியாது அப்படின்னு அவர் கோபமா பேசுறாரு. இந்த நேரத்தில் பேசிட்டு ஏஞ்சி போறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆசிரமத்துக்கு வெளியே போலீஸ் அதிகாரிங்க அப்படின்னு பல பேர் குஞ்சிட்டாங்க. இந்த வீடியோவும் உலகம் முழுவதும் பரவுது. உடனடியாக வைத்தியை காணா போன மாதிரி எத்தனை பெண்கள் காணா போயிருக்காங்களோ அப்படின்னு எல்லோருமே சந்தேகிக்கிறாங்க. ஆசிரமம் முழுவதும் சோதனைடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு பல அதிர்ச்சி காத்திருக்கு. ஏன்னா ஆசிரமத்துல ஒரு பகுதியில் மட்டும் 10 பெண்களுக்கு மேல கொண்டு புதைக்கப்பட்டிருக்காங்க. யாரெல்லாம் பிரேம்சிக்கு வந்து இறங்கலையோ அந்த பெண்கள் எல்லாம் கதை முடிக்கிறதா பிரம்மசியோட வேலை. இந்த நேரத்தில் போலீஸும் அவரை கைது செய்யறாங்க. இப்போ இந்த செய்தி உலகம் முழுவதும் பரவுது. அதிர்ச்சியா வராங்க. ஓகே, நம்மள இந்த வீடியோ பேசினீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.